வெல்கம் பேக் டு கேப்டன் டிவியோட மனம் விட்டு பேசலாம். வணக்கம் வரதன் சார். வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் லாபகரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு சேவை மனப்பான்மையோட எத்தனை பேருக்கு வரும் தைரியம்? தப்பு பண்ண எப்பவுமே நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டான் இல்லைங்களா? ஸோ எப்படி இது உங்களுக்கு தோணுச்சு? ஸோ மெயின் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது காரணமே பார்த்திங்கன்னா நானும் ஒரு காலத்தில் அடிக்ஷனில் கஷ்டப்பட்டு ஸோ ஒதுக்கி நான் ஒரு மேஜர் புறக்கணிப்புலாம் நிறைய சந்தித்தேன். என்ன தொழில் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் என்னை இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கலைப்பணியாளராக. எப்படின்னா ஃபீல்டு ஸ்லம் ஏரியாவில் போயிட்டு ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஹெச்ஐவி அவேர்னஸ்ஸு, மஞ்சக்காமலை ஹெப்படைட்டிஸ் சி அவேர்னஸ்ஸு, அப்புறம் சேஃப் இன்ஜெக்ஷன் ப்ராக்டிஸ். ஏன்னா இந்த ஹெச்ஐவி தாக்கம் நிறைய பேருக்கு இன்றைக்கி பாதிப்பு உண்டாயிருக்கு நம்ம நாட்டில். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 25 to 30 லட்சம் பேர் நம்ம நாட்டில் பாதிக்கப்பட்டு. கண்டிப்பாக அதுவும் ஆன்கோயிங் டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய லாரி டிரைவர்ஸு, டாபாஸ், இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவில். அது குறிப்பாக 7 மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ஒரு மாநிலம். நான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் ட்ரக் யூஸர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்தது. ஸோ அப்போ நான் இதே ஒரு ஃபீல்டை எடுத்துக்கூடாது. நான் ரெண்டாவது சமுதாயத்துக்கு எவ்வளோ தீங்கு செஞ்சுருக்கோம் நான். சரி, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அமென்ஸ் பண்ணலாம், ஒரு ஒரு பரிகாரம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஃபீல்டில் உள்ளே வந்தேன். ஸோ அதில் நிறைய ட்ரைனிங்ஸு, நிறைய பயிற்சி இதெல்லாம் பெற்று ஸோ இதுவே ஒரு தொழில், இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆலோசகராக ஃப்ரீடம் கேர்ன்ற ஒரு நிறுவனம் இன்றைக்கி தொடங்கியிருக்கேன். ஒரு 2010 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 15 years இந்த ஃபீல்டு தான் பெங்களூர் பேஸ்டு என்ஜிஓ ஃப்ரீடம் ஃபவுண்டேஷனில் வேலை செஞ்சு அதில் டெவலப் ஆகி அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா காவல்துறை அதிகாரிகள், காலேஜஸ், பள்ளி, ஸ்கூல்ஸு எல்லாத்துலேயுமே இந்த ட்ரக் அடிக்ஷன், ஆல்கோஹாலிசம் அவேர்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலி இது பார்த்திங்கன்னா இட்ஸ் லாங் டைம் ப்ராசஸ். இது ஒரு நாள் குடிச்சிட்டு ஒரே நாளில் ட்ரீட்மெண்ட் சென்டர்லாம் வரமாட்டோம். இந்த கான்செப்டே என்னென்னா நம்ம நாட்டில் விழிப்புணர்ச்சி இல்லை, ப்ராப்பர் விழிப்புணர்ச்சி. அடிக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு டிசீஸ், இது ஒரு நோய். இது நோயின்னு நானோ இல்லை நம்ம இந்தியன் நாட்டும் சொல்ல, உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் இது வளரும் தன்மை உள்ள ஒரு நோய். ஸோ இந்த குடிப்பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல், மனது, ஆன்மா இந்த 3 ஏரியாலும் கண்டிப்பாக பாதிப்பு உண்டாக்கும். இப்போ நீங்கள் கோபி பற்றி ஓரளவுக்கு கேள்விப்பட்டீங்க இல்லையா சார்? நீங்கள் பேசிக்கலி அது அவரோட நிலை என்னென்னா ஓப்பன் அப் பண்ணி பேச ஆரம்பிச்சு அந்த ப்ராப்ளமே சால்வ். கரெக்ட் சார். அவர் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் இதில் யாருமே பிறகுச்சே பாட்டிலும் கைமா ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ராமாயணம் அப்படின்னு இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கோம். அந்த ராமாயணத்தை எழுதினு ஒரு டெகாய்டி. கரெக்ட். நான் பக்கா கிரிமினல். அவரே ஒரு ராமாயணம் எழுதிச்சு, நம்ம பெருசாக சரித்திரமாக எழுதலாம். எக்ஸலன்ட் சார். நல்ல ஒரு வைராக்கியம். ஆனால் தனியாக பண்ண முடியாது. அது என்னை பொறுத்தவரை நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா நான் தனியாக பண்ணல. என் பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவங்க என்னை ஊக்கப்படுத்தி, எப்படின்னா ஒரு வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா டிங்கர் பண்ணி ரெடி பண்ணி வெளில அனுப்புகிறோம். அது மாதிரி நான் ரெடி ஆகி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கும் அந்த வழி இருக்குது, தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரோடு இது இப்படி போனால் நல்லா இருக்குன்னு நாங்கள்லாம் சொல்ல முடியும். தோல்லெல்லாம் தூக்கின்னு போக மாட்டாங்க யாரும். ஸோ இதில் ரெண்டாவது என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷனில் மாற்றுறது யாரோட தவறும் கிடையாது. இது நம்ம ஆயாச்சு, இயற்கையின் கோலம். ஆனால் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் எடுக்கணும். அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் சென்டரோ சார் என்ன சொல்கிறாரு, அடிக்ட் ஆனது விட்டுருங்க, அது எதனால் ஏன் அந்த விசாரணைக்கெலாம் நம்ம போகவே வேண்டாம். ஆனால் என்னால் திருந்த முடியும், நான் திருந்துவேன். 13,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்த கோபி திரும்ப நான் 25,000 ரூபா சம்பாதிக்கிற கோபியாக மாறுவேன். என் மனைவி, என் குழந்தைகளுக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு நினைக்கக்கூடியது உங்கள் கையில் மட்டுமே இருக்குது இல்லையா கோபி? ஸோ உங்களை அவர் பெரிய மனசு பண்ணி உங்களை கூப்பிட்டு போய் நாங்கள் சேர்த்து அவரை குணப்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ நீங்கள் அவர் கூட போகணும், அதுதான் எங்களுடைய ஆசை. சரி சார், அட்ரஸ் மட்டும் கொடுங்க, வீட்டில் போய் முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு கிடச்சிது. ஒரு காலத்தில் 5 வருஷம் முன்னாடி எனக்கு கிடச்சிது, 10 வருஷம் முன்னாடி இவருக்கு கிடச்சிது. ஸோ ஒன்றால் ஒரு 10 பேருக்கு உதவி கிடைக்கும் நீங்கள் மாறினோன்னா. சரி சார். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஓப்பனாக பேசினேன், இது வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு நோய். நான் எப்போ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ ஒரு காலமோ என் குடும்பத்துக்கோ மற்றவங்களுக்கோ முக்கியத்துவம் தர முடியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இந்த கேப்டன் டிவி உங்களுக்கு கொடுத்துருக்கு மனம் விட்டு பேசலாங்க நிகழ்ச்சியில். இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கோபி. சரி. ஏன்னா இது நாளைக்கு அவங்க கொண்டு போய் அங்கே உங்களை சேர்க்க முடியுமா சொல்லுங்கள்? இன்றைக்கி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? நிறைய இடம் இருக்குது.
ஆனால் இன்னைக்கு இங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கினா இப்போ கையை பிடிச்சிட்டு நீங்கள் அவங்க கூட போக தேவையில்லை. ஆனால் நாளைக்கு போய் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு திரும்பி நீங்கள் மக்கார் பண்ணக்கூடாது. இல்லை அதெல்லாம் மாட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து போய் திருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா திருந்தக்கூடிய சக்தி மனப்பக்கம் உங்ககிட்ட இருக்கு கோபி. நீங்கள் நல்லவர். 15 வருஷம் முன்னாடி உங்கள் நிலைமையில் நான் இருந்த ஆள். ஓகே, நீங்கள் இப்போ எப்படி வாதாடுறீங்களோ அதே வாதாடு தான். அப்போ இது மாதிரி ஒருத்தர் எனக்கு சொல்லிச்சு உள்ளுக்குலஞ்சா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். எப்போ இருந்து போகிறதா இருக்கீங்க கோபி? எனக்கும் சில பிரச்சனைங்க இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகும். பிரச்சனை வந்து முடியாத பிரச்சனை கோபி, போயிட்டே தான் இருக்கும். பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் முடியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சார் பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் காமி இந்த உலகத்தில். அது காமிக்க முடியாது சார். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, கடவுளுக்கே பிரச்சனை இருக்குது. குடி, நம்ம நடத்தை, நம்மளோட எண்ணங்கள், அதை மாற்றத்துக்கு வழி இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பார்க்கலாம் மேடம். பார்க்கலாம் சொல்லக்கூடாது கோபி, என்னோட சகோதரியாக நீங்கள் நினைக்கணும்ல. பார்க்கலாம் மேடம். பார்க்கலாம். இப்போ சத்தியம் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா திரு வரதன் சார் வந்து இங்கே நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டு எப்படி நம்ம கோபியை வந்து கண்டிப்பாக என்னால் வந்து அவரை மாற்ற முடியும், அவர் வந்து எங்கள் சுய உதவி குழுவில் சேர்ந்து அவர் இன்னும் ஒரு 10 பேரை மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காரு. ஸோ கோமதி, நீங்கள் வந்தது வந்து நிறைவேறிடுச்சு. எனக்கு கோபி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. கோபி வந்து திரு வரதன் அவர்களுடைய ஃப்ரீடம் கேர் அப்படிங்கிற இடத்துல போய் சேர்ந்து அவர் ஒரு 100 பேரை மாற்ற போகிறார். இதே நிகழ்ச்சியில் எங்களோட வந்து கலந்துக்கிட்டு, மேடம் நான் வந்து திருந்திட்டேன், இன்னும் 100 பேரை திருத்திட்டேன்னு நீங்கள் சொல்கிறத கேட்க நான் ஆவலாக இருக்கேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.